வர்ஷிப் பண்ணுற லீடரு அவருக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் ரைட் சாங் வரும். ஒரு ஊழியத்தை செய்வதற்கு விருப்பத்தை வாங்கியும் கத்த தருவார். நம்மளா தேடி எடுத்துக்கூடாது. நேரடி அழைப்பு இருந்தால் ஊழியத்துக்கு வா, இல்லைன்னா வராத. இன்னைக்கு அபிஷேகமே இல்லாதவங்க அபிஷேகம் இருக்கிற மாதிரி உருவாக்குற காலத்தில் நம்ம இருக்கோம். 80 to 90% பாஸ்டர்ஸ் சில்ட்ரனுடைய ஃபோக்கஸ் எங்கே போயிடுச்சுன்னா, நாட் த சர்ச். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின சபை, கண்ணீரோடு உருவாக்கப்பட்ட சபையை குறித்து அநேக பிள்ளைகளுக்கு பாரம். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அன்பார்ந்த ரூவா டிவி நேயர்களே, இன்னும் துதிப்பேன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அவரோடு கூட நிறைய காரியங்கள் நம்ம பேச போகிறோம். மாரநாதா திருச்சபைகளின் ஸ்தாபகர் தலைவருமான பாஸ்டர் சார்லஸ் பின்னி ஜோசப் அவர்களோடு தான் நம்ம பேச போகிறோம். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். எப்படி அங்கிள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கேன். ரூவா டிவி மூலமாக இன்னைக்கு உங்களோட உட்காருவதும் இன்னும் துதிப்பேன். ஆமென். அந்த துதித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை இன்னும் ரூவா அனுபவிக்கிறபடினாலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கான ஸ்லாக்கியத்தை கத்தர் கொடுத்ததுக்கு ஆண்டவர் துதிக்கிறேன். நிறைய காரியங்களை உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், நிறைய கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறோம். கேளுங்க. நிச்சயமா அங்கிள், உங்க பேரு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு, சார்லஸ் பின்னி ஜோசப். இந்த பேரோட சீக்ரெட்டை கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய தகப்பனும் தாயும் ஒரு தெய்வீக மக்கள். அவர்களுக்கு கர்த்தர் அழைத்து அழைப்பில் இணைந்து 2 பேரும் வேலையை விட்டுட்டு 3 பிள்ளைகளாக இருந்த காலத்தில் எங்களை வளர்த்து எடுக்கும்போது எங்கள் அம்மாவுடைய விருப்பம் சார்ல்ஸ் பின்னியை போல் ஒரு எழுப்புதல் பிரசங்கியாராக ஆகணும் என் மகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெபிச்சு என்னை ஆசீர்வதிச்சு இந்த பேரை கொடுத்துருக்காங்க. பல முறை எனக்கு அதை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இந்த பெயர் வைத்ததின் காரணமே இந்த ஒரு எழுப்புதல் பிரசங்கியாக கர்த்தருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த. இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதான் இந்த பேர் சார்ல்ஸ் பின்னி. ஆனால் நிறைய பேர் சார்ல்ஸும் கூப்பிட மாட்டாங்க. பின்னி அண்ணன் அண்ணன் தான் எல்லாருக்குமே. இப்போ அப்படி ஒரு விஷனோடு உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அது உண்மையாக ஆயிருக்குது. நிறைய பேர் உங்கள் ஊழிய திருமணமாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மை. நிறைய தலைமுறைகளை தாண்டி நிற்கிறீங்க அங்கிள் நீங்கள். ஆமாம். எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கும் நீங்கள் இன்ஸ்பயராக இருந்திருக்கீங்க. இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனுக்கும் இது ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா கர்த்தர் இந்தளவுக்கு உங்களை கொண்டு வந்து உயர்த்துவார், ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு வைப்பார் அப்படின்னு சொல்லி? எங்கள் தகப்பன் எங்களுக்கு முன்னால் ஒரு மாதிரி உள்ள தலைவராக இருந்தார். அந்த நாட்டிலேயே எல்லா மூத்த ஊழியர்கள் எல்லாருமே தகப்பனோட கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்பா வளர்ந்ததும் பெரியவர் ஆனதும் எல்லாமே பாஸ்டர் சுந்தரத்தினுடைய டிசைப்பிள். காலங்கள் வந்தது, கர்த்தர் அழைச்சார், வெளிநாடு போனார், படித்தார், வந்தார். மாணவர்களை ஆயத்தப்படுத்தணும், ஊழியர்களை நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட்டை எழுப்பணும், டீச்சர்ஸ் எழுப்பணும், பாஸ்டர்ஸ் எழுப்பணும். அந்த நோக்கத்தோடு தான் அநேக வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார், ட்ரெயின் பண்ணி. அது இல்லாமல் வேலையில் இருந்துக்கிட்டு ஊழியத்தில் ஊழியத்தை கற்றுக்கணுன்ற நோக்கத்தோடு வந்த அநேகர் உண்டு. அதில் அகஸ்டின் ஜெபகுமார், தயானந்தன், ஜோசப் பாலச்சந்திரன், ஓவன் ராபர்ட்ஸ், இன்னும் அநேக பேரில் அடிக்கிட்டே போகலாம். அது பெருமைக்காக பேசுகிற மாதிரி ஆகிடும். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு முதலாவது என் தகப்பன் ரொம்பவே ஆழமாக இதில் இறங்கி செய்ததை பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில காரியங்களில் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். வல்லமையான ஊழியம் செய்வதற்கு சிறு வயதில் ஒரு அடித்தளம் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம். இப்போ நார்மல் விசுவாசியுடைய மகனாக இருப்பதற்கும் போதகருடைய மகனாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் இது ஊழியக்காரனுடைய மகன் பார்க்கும்போது விசுவாசிகள் எல்லாருக்குமே ஒரு ஹை ஸ்டாண்டர்டை எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கையான இது தான். ஒரு டாக்டர் மகன் டாக்டர் ஆகணும்னுவாங்க, ஒரு டீச்சர் மகன் டீச்சர் ஆகணும், போலீஸ்கார மகன் போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்ற உலகம் இருந்ததுனால எங்களுக்கும் அந்த அழுத்தம் இருந்தது. சுந்தரம் சர்ச்சை 48 பிரிக்லின் ரோடு புரசவாக்கத்தில், அங்கேயே நாங்கள் வளர்ந்தவங்க. அந்த இடத்துல அந்த கேம்பஸில் தான் எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருந்த
ஏன்னா நாங்கள் பக்கத்து தெரு தான் எங்களுக்கு. ஸ்கூல் முடிஞ்சதுன்னா அங்கே தான் இருப்போம், அந்த கூடாரத்தில் தான் உட்காந்துருப்போம், இல்லைன்னா கேம்பஸில் இருப்போம். இந்த இந்த ஊழியத்துக்கு வரணுன்றதுக்கு காரணமே நாங்கள் இருந்த முதல் வீடு நாங்கள் சொன்னோன்னா ராயபுரத்தில் சென்ட் மேரி ஸ்ட்ரீட் எங்கள் வீடு இருந்தது. அதுக்கு பின்னால் பரமானந்த ஐயர்னு சொல்லி சிஎஸ்ஐ சர்ச், பெரிய தேவ மனிதனை, அந்த சர்ச்சு பின்னால் இருக்குது. அதுக்கு எதிர் ரோடில் சிபிஎம், அப்போ அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த காலத்தில். அங்கே எங்கள் பாட்டிமா சீஃப் சிஸ்டர் அவங்க தான். அதனால் இந்த 3 பகுதி, அது இல்லாமல் சுந்தரத்துடைய பிரான்ச் வச்சு எங்கள் தெருவிலேயே கடைசியில் இருந்தது. இப்போ சொன்னா கரெக்டாக எனக்கு ஏன் ஊழியமும் சபை என்ற வைராக்கியம் எனக்குள்ளே வந்தது காரணம் சின்னதுலேருந்தேன்னா, அங்கே ஏசிஏ, இங்கே சிஎஸ்ஐ, இங்கே சிபிஎம், இதுக்கு நடுவில் நான் வளர்ந்துட்டு வந்ததுனால அது தொடர்ந்து என்னுடைய தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கு. மாரநாதில் கூட எனக்கு பிரித்து கொடுக்கும்போது கூட நான் சொன்னேன், எனக்கு சபையை கொடுத்துருங்க, தம்பிக்கு டீச்சிங்கை கொடுத்துருங்க. அப்போ சபை 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 இது என் இருதயத்தில் ஆழமாக எழுதப்பட்டதுனால தான் இன்றைக்கு சபைக்காகவே ஊழியத்தை செய்துட்ருக்கேன். அவருடைய வருகைக்காக மனவாட்டியை ஆயத்தப்படுத்திட்டுருக்கேன். படிப்பில் எப்படி அங்கிள்? ரொம்ப நல்லா படிப்பு. ஐயோ, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா? தவறான கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. எஸ்எஸ்எல்சியே முடிக்கல தம்பி. நான் 5 தடவை எழுதி பார்த்தேன், 5 தடவையும் தோத்துட்டேன். கடைசியில் புக்கை வாங்கி மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் பக்கத்தில் ஒரு கூவம் போவோம் எங்கள் செட்பேட்டில், சரி சொல்லி தூக்கி போட்டேன். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னா அது அன்றைக்கி எனக்கு வீசாக்கோ அல்லது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட இல்லாமல் போச்சு. அதனால் எப்படி கிடச்சிருச்சு எனக்கு. ஆனால் அதில் தூக்கி போட்டு போனவன் தான் நான். அதுக்கப்புறம் நடந்து பீச்சுக்கு போனேன். இனிமேல் எனக்கு என்னத்துக்கு வாழ்க்கை, போதும், இதுக்கு மேலே நான் படிப்போ இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் என்னை மதிக்க போகிறதில்ல அப்படின்னு பீச்சை நோக்கி நடந்தேன். அப்புறம் கரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தண்ணிக்குள்ளே போகும்போது காலரை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்தது. 12 மணிக்கு, 12-12:30 மணி, மதியான வேலையில். யார் இழுக்கிறான்னு திரும்பி பார்த்தா ஆள் யாரும் இல்லை. திருப்பி இழுத்த வேகத்தில் நான் பின்னால் வந்துட்டேன். திருப்பி ஒரு 2-3 தடவை ஐ ட்ரை டு கோ இன்சைட் டு ஃபினிஷ் மை லைஃப். இதுக்கு மேலே என்ன இருக்குது? எஸ்எஸ்எல்சி முடிக்காதவனுக்கு அப்புறம் என்ன மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் இருக்க போகுது? அதுவும் ஒரு லீடருடைய சன்னு நிச்சயமா அப்படின்னு ஒரு வேதனையோடு தான் உள்ளே போனேன். அப்போ ரொம்ப வேகமாக இழுத்துட்டு ஒரு சத்தம் சொல்லுது, ஃபினி, உனக்குன்னு நான் ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கேன், உனக்குன்னு ஒரு எதிர்காலம் வச்சுருக்கேன், நான் உன்னை நடத்துவேன், போ வீட்டுக்கு. அங்கேருந்து திருப்பி நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். என்னுடைய அழைப்பு எங்கள் அப்பா கூப்பிட்டு நான் வரல, யாரோ பிரசங்கம் பண்ணி கூப்பிட்டு வரல. அதில் எனக்கு பிலீஃபும் கிடையாது. ஐ ஆல்வேஸ் சே, லார்ட் கிவ் மீ an encounter. என்கவுண்டரில் வர அழைப்புக்கும் உணர்ச்சிகள் மூலமாக வர அழைப்புக்கும் நிறைய வித்தியாசம். இன்றைக்கி நிறைய பேர் 10 பேரை பார்த்து ஊழியத்துக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. அது அழைப்பல்ல, அவர்களுடைய உணர்ச்சியில் வந்தது அது. ஆனால் அழைக்கிறவர் நேராக அழைப்பார், அவர் தெரிந்து கொண்டவர்களே அழைப்பார். இன்னைக்கு சுத்தமாக சொன்னேன்னா என் அழைப்பு இதே ஹால் இப்போ தடுக்கல் இருக்குது, அப்போ கிடையாது. கை உடஞ்சி நான் படுத்துட்ருக்கேங்க. ஒரு சாயங்காலம் 3 மணி அளவில் அங்கேருந்து வெளிச்சம் அடிக்குது. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களோட இருந்தாங்க. ஏன்னா அடிக்கடி அப்பா போய்டுவாங்க ஊழியத்துக்கு. அப்போது அந்த இடத்துல நான் படுத்துருக்கும்போது திடீர்னு ஃபினின்னு கூப்பிட்ற சத்தம் வந்தது. பயந்துட்டேன், அம்மா கூப்பிட்டேன் திருப்பி. ஆனால் அந்த வெளிச்சம் பெட்டை சுற்றில இருந்தது. ஆமாம், தட் வாஸ் டிஃப்ரெண்ட். இத்தனைக்கும் மதியானம் வெயில் அடிக்குது வேறு, அதை காட்டிலும் பிரகாசமாக இருந்தது. அப்போது செகண்ட் டைம் அண்ட் தென் தேர்ட் டைம் மை மம் செட், தம்பி கர்த்தர் உன்னோட பேசுகிறான்னு நினைக்கிறேன்டா, படு, நான் பக்கத்துலேயே இருக்க உன்னோட கூட. இப்போது அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ஐ வெயிட்டட் ஃபார் த கால் வந்தது. தேங்க் காட். தேர்டோட ஓடியில் ஒரு 4th டைமும் வந்து ஃபினி. அப்போ தான் ஆண்டவரே
என்ன மன்னிங்க. ஏன்னா பல முறை இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல பல தேவதாசர்கள் என்னை கர்த்தர் அழைக்கிறான்னு சொன்ன சத்தம் நான் கேட்டிருக்கேன். மாரி சொல்ல ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த இடத்துல எனக்கு தலைமையில் கை வச்சுறாரு, யூ ஆர் கோயிங் டு பி அ கிரேட் சர்வெண்ட் ஆஃப் காட் அ டே அப்படின்னு. ஆனால் when I was just 13-14 இருக்கும்போது அப்போது அந்த சத்தம் கேட்டது. நான் உடனே ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் என் மைண்டில் இன்னொன்று இருந்தது. ஐ எம் அ ட்ரம்மர். அந்த காலத்தில் ட்ரம்ஸே கிடையாது. இந்த ட்ரம்ஸை வாசிக்கும் போது நிறைய பாசங்க சொல்லுவோம், இதெல்லாம் டான்ஸ் ஹாலில் ஆடுற ட்ரம்ஸை நீ வாசிக்கிற அப்படின்னா. ஆனால் அதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார், அது ஒரு பக்கம். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. அந்த சத்தம் கேட்டுட்டு நான் என் மைண்டில் ஒன்று இருந்தது, ஒரு கமிட்மெண்ட்டும் வருது. திருப்பி இந்த கையை சுகமாக்குனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஊழித்து வருவேன். அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அப்போ நான் இப்போது நீ உண்மையாக நான் அழைக்கிறது எனக்கு தெரியணும். சத்தம் கேட்டேன், இப்போ நீங்கள் என் கையை பிடிக்கணுன்ட்டு அந்த உடஞ்ச கையை தூக்குறேன். கொஞ்ச நேரத்துலலாம் யாரோ கையை பிடிக்கிற மாதிரி இருந்தது. த டோட்டல் பாடி வென்ட் இன்டு எலக்ட்ரிக் ஷாக். அந்த கையை பிடிச்ச ஒரு அநேக காரியங்களை அவரோட பேசுகிறேன், நானும் பேசுகிறேன். And I committed that day. He said, I will be with you. I will be with you. வேற எதுவும் சொல்லலை, நீ இந்த ஊழியத்தை செய், நான் உன்னோட இருப்பேன். நானும் பேசி முடித்து அவர் போன பிறகு பக்கத்தில் இருந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அவர் பேர் சில சத்தத்தை நீங்கள் கேட்டீங்களான்னாங்க. நான் கேட்கலடா, அவர் உன்னோட தானே பேசுகிறேன், என்னோட பேசலையே, நான் கேட்கல. ஆனால் நீ கொடுத்த பதிலெல்லாம் நான் கேட்டேன்டான்னாங்க. That was my another confirmation, the encounter between Finney and my God. இங்கே தான் இந்த என்கவுண்டரில் வர மினிஸ்ட்ரியினுடைய அழைப்பு வந்து எவ்வளோ அது பிரகாசமானது என்பதை இந்நாட்டில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிப ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன். உணர்ச்சியில் வர வேண்டாம். யாரோ ஒருத்தர் போய் ஆல்வினை போல நான் ஆயிடணும்னா முடியாது, பெனிகின் மாதிரி நான் ஆயிட முடியாது. கர்த்தர் அழைத்தாலுடைய நேரடி அழைப்பு இருந்தால் ஊழியத்துக்கு வா, இல்லைன்னா வராத. இதை தான் நான் எல்லாருக்கும் தருவேன். இதுதான் என்னுடைய அனுபவம், அழைப்பின் அனுபவம். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்கவுண்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு, ரொம்ப முக்கியம். லைஃப்பில் நீங்கள் எந்த எட்ஜுக்கு போனாலும் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி இது போல் அனுபவங்கள், விஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பார்த்துருக்கேன் நான். அந்த என்கவுண்டருக்கு முன்னாடி எனக்கு இந்த பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் வருவாங்க. ஓகே. செல்வின் நியூஸ்ன்ற ஒரு தேவ மனுஷன் வருவார், அடிக்கடி அப்பாவோட ரொம்ப நெருங்கமாக நம்புற. அவருடைய செய்தியில் அநேக காரியங்களை அவர் பேசும்போது இட் ஷோஸ் மீ தட் யூ ஆர் கோயிங் டு பி இன் தட் பிளேஸ். உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு நாள் நீ அங்கே நிற்க போகிறேன், ஒரு நாள் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். எலியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அந்த ஃபயரை நான் கொண்டு வர அளவுக்கு எனக்கு கொண்டு வாங்க. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு விருப்பத்தை வாங்கியும் கத்த தருவார். நம்மளா தேடி எடுத்துக்கூட, நீங்களா தேடி எடுத்தீங்கன்னா வார்த்தை பயமாக இருக்கு சொல்ல. யூஸ் இன்னைக்கு அபிஷேகமே இல்லாதவங்க அபிஷேகம் இருக்கிற மாதிரி உருவாக்குற காலத்தில் நம்ம இருக்கோம். மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்கிறேன். உண்மையாலுமே தேவ ஆவியானவர் இறங்காமல் அந்த மாதிரி காட்டுற காலத்தில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. கத்த சொல்லாமல் எதையும் போய் கையில் வச்சா அது முடிஞ்சிடும். அடுத்து வந்து உங்களுடைய மியூசிக் ஜேர்னியை பற்றி நான் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் எங்களுடைய பிரதர்லாம் விக்டர் பிலிப் அவங்க இந்த பொர்சுவாக்கத்தில் ஒரு கிட்டாரிஸ்ட்டு, ஒரு ட்ரம்மர், நான் எப்படி ஒரு அக்கார்டினிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்டியன் யூத் ஃபெலோஷிப் ஒன்று ஆரம்பித்தாங்க, ஒரு டீம். நீங்கள் எங்கே போனாலும் ட்ரம்மோடு தான் போவீங்களாமே, தலை மேலே தூக்கி வச்சுருப்பீங்க? ஆமாம், எங்கே போனாலும் ட்ரம்ஸ் தான். என்னை அறிமுகப்படுத்தினது என் ட்ரம்ஸ் தான். உண்மையை சொன்னேன்னா இந்த டீமோடு நாங்கள் கல்யாணங்களையும் வாசிருக்கோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மற்ற நிகழ்ச்சியில் கன்வென்ஷனில் எல்லாத்தையும் வாசிப்போம். கர்த்தர் எப்படியோ என்ன வின்சென்ட் சாமியல், பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன்னு போன்றவரில் ஜீவானந்த ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஆஃப் த இவாஞ்சலிசம். நீங்கள் அதிகமாக அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அதிகமான பட்டி தொட்டிகளுக்கெல்லாம்
அந்த ட்ரம்ஸை வாசிப்போம். இந்த ட்ரம்ஸை அடிக்கிறத பார்த்துட்டு ஜனங்க வருவாங்க, சூழ்ந்து கொள்வாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த நாட்டில் சொல்லுவாங்க இந்த ட்ரம் செட் வாசிக்கிறது வந்து ஒரு நடனத்துக்காக வைக்கிற ஹாலில் வாசிக்கிற ஒன்று. அது சுந்தரம் சர்ச்சில் வாங்கின பூசில் கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டேன். நான் வாசிக்கணும்னு ஆர்வம் தானே. அவர் எப்போவுமே ஏழையாக வந்துடுவார் சபைக்கு. அவர் வந்து பார்த்துட்டு யாருது இது அப்படி கேட்டிருக்கார். நான் அங்கே எங்கேயோ என்ன பண்ணிட்டேன் வந்தேன், எந்த தான் பாஸ்டர் ஆராதனில் வாசிக்கலான்னு. இதெல்லாம் நடன காரியங்கள் வச்சுருக்கிற உலகத்தான் வச்சுருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் இங்கே வரக்கூடாது, எடுத்துகிட்டு போய் வருத்தம் தான் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்னை அனுப்பின பிறகு கத்த அன்னைக்கு எல்லா சபையிலையும் ட்ரம்ஸ் வச்சுருக்கேன். ட்ரம்ஸ் இல்லாத சர்ச் இல்லையே. நானும் வின்சென்ட் சாமியல் எல்லாருமே மியூசிக்கை அன்றைக்கி யூத் ஃபார் கிரைஸ்டில் எங்களை பயன்படுத்தினாங்க. ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் 67 யூத் ஃபார் கிரைஸ்ட் முதல்ல எங்களை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜீவானந்தம் பொல்ல பயன்படுத்தினார். அவர்கிட்ட தான் நானே ஊழியம் எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கிட்டேன். அருமையான தேவ மனுஷர். அவருக்கு பிறகு தான் இவர் வந்தார், நம்ம டிஜேஸ் வந்தாங்க. அதெல்லாம் அந்த ஓல்ட் ஸ்கூலில் பார்த்ததுனால அதனுடைய எஃபெக்ட் இன்னமும் எனக்குள்ள இருக்குது. அந்த கமிட்மெண்ட், அவங்களுடைய டெடிக்கேஷன் இன்றைக்கி அது தேவைன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போது அந்த வர்ஷிப் பேட்டர்ன்ஸில் எப்படி எங்களுக்கு இப்போ வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் நல்லா கவனிங்க, சுந்தரம் சர்ச்சில் தான் நான் வளர்ந்தேன். சரி, அன்னைக்கு ஒரு பாட்டை பாடுவாங்க, ஒரு 4 சரன்னா அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி 4 தடவை பாடுவாங்க, 8 தடவை பாடுவாங்க. பாடிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் வந்து இறங்குவார். நான் கண்ட பெந்தேகோஸ்து அங்கே எங்கள் பாட்டிமா இருந்த சிபிஎம்மில் நான் போய் பார்க்கும்போது அங்கே பிரதிஷ்டை இருந்தது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்தவங்க ஒரு ஃப்ரீ வர்ஷிப்பை உருவாக்குனாங்க. அங்கே ஒரு சிஸ்டமேட்டிக், இங்கே வந்து ஒரு ஃப்ரீடம். ஓகே, ஆனால் இந்த ஃப்ரீடமில் அந்த நாட்டில் எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது தலைமை போதகர் கையில் தான் இருந்தது. சுந்தரம் ஏஞ்சி நின்று கையை உயர்த்தினார்னா அதுவும் மணிக்கணக்கில் ஜபிக்கிறவர். நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் அப்பா இங்கிலாண்டில் 3 வருஷம் படிக்க போனப்போ அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு ப்ரொவிஷன் வாங்கி போடுறோம் அவர் தான், எங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கைது போடுறோம் அவர் தான். கண்டிப்பார், அடிப்பார், திட்டுவார். ஆனால் எப்போல்லாம் ரூமுக்கு போகிறோமோ அப்போல்லாம் நான் முழங்கால் போட்டு பார்த்ததில்ல, சாஸ்தாகமாக படுத்திருக்கிறத பார்த்துருக்கேன். சுந்தரம் ஐயா என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு எப்படியோ அதே மாதிரி என்னை ரொம்பவே நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அவர் தான் என்னை தூக்கி ஃபினி பேர் வச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு இருந்த அந்த ஊழியக்காரன் மேலே இருந்த அபிஷேகம் அது தேவனிடத்துலேருந்து வந்த அபிஷேகம். அதனால தான் நின்று கேட்குறேன். துதி ஆராதெல்லாம் பாட்டு பாடுவாங்க, அவ்வளோதான். இந்த இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போ. ஆனால் நியூசிலாண்ட்லேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. ஓகே, அவங்க தான் இந்த இங்கிலீஷ் கோரஸை பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சு கோரஸாக வச்சு எங்களுக்கு பாட ஆரம்பித்தாங்க. இது 60s. அப்போ தான் ஒரு சிலர் அப்பா போல மக்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கோரஸை இங்கிலீஷாக மாற்றி அதுக்குள்ளே நடராஜ் முல்லையார் வந்தார். ஓகே, அவர் அக்காடின்னு வாசிக்கவே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அக்காடின்னு உள்ளே வந்துருச்சு சர்ச்சுக்குள்ளே. அது வரையும் ஹார்மோனியம் தான். அப்படி அங்கே ஹார்மோனியமும் இந்த ட்ரம்ஸு தான், பியானோ கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரிதமுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? ரிதமுக்கு தான் இந்த ரவுண்டு ட்ரம் இருக்கும், இந்த மாதிரி பெட்டிகாஸ்டல் பேட் ட்ரம். டொக்கு டொக்கு நல்லா இருக்குங்களா அதுக்கு பேர்? பெட்டிகாஸ்டல் ட்ரம் நான் பார்த்து வளர்ந்த ட்ரம் அது. அதுதான் அன்றைக்கி ஆவிக்குள்ளே கொண்டு போவதும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஆராதனையும் இருக்கும், ஒரு மாற்றம் உள்ள ஆராதனையும் இருக்கும், தேவ சமூகத்தை தொட்ட அனுபவமும் இருக்கும். ஆராதனை பல விதத்தில் தான் நம்ம தொட முடியும் கச்சரை. அதுதான் நடந்தது. நீங்கள் ஒரு தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அந்த பேட்டர்னா? இல்லை இப்போ வர அன்னைக்கு பேட்டர்ன் வந்து எப்படின்னா, எனக்கு I was able to touch the presence of God so easily. Okay. When I go inside the church, உள்ள சர்ச்சுக்குள்ளே போன பிறகு அந்த தெய்வ பிரசன்னத்தை என்னால் உணர முடியும். அந்த வே ஆஃப் வர்ஷிப்பில். ஓகே, காலப்போக்கில் இந்த மாடர்ன் மியூசிக் வந்தோட பிறகு
அதில் ஒரு காலகட்டத்தில் அந்த மாடர்ன் மியூசிக் கூட ரிதமை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணலை, கார்ட்ஸ் அதிகமாக. ஆமாம், அந்த கார்ட்ஸ்லேயே தான் அவங்க கொண்டு போனாங்க. அப்போ அந்த வர்ஷிப்புடைய மெத்தட் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே ஒன்று சேர்க்கக்கூடிய இடத்துல இருந்தது. ஆனால் த டேஸ் ஆர் கான், ரிதம் இஸ் சேஞ்ச், ரேப் மியூசிக் மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அதை தான் விரும்புகிறாங்க. வேற கோச்சிக்கூடாது நான் சொல்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு பார்க்குறது வந்து ஒரு எமோஷனல் வர்ஷிப்பாக பார்க்குறேன். எமோஷனலாக ஒரு தூண்டி விடுற அது இல்லை, அது ரிதமே வராது. அதுக்கு எமோஷனலாக இருந்தால் ரிதம். தேவனை உண்மையாக ஆராதிக்கிறதுல வந்து மியூசிக்கே அதுக்கு தேவையில்லை. அதில் பென்னியின் ஆரம்பத்தில் அவர் செய்துட்டு இருந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அதே தான். அது வச்சுக்கிட்டு கர்த்தருடைய மகிமையை கொண்டாந்து நிரப்புறாங்க பாருங்க. தட் இஸ் a real worship. If you depend on a music, that is you creating something else. Yes. worship வந்து worship பண்ணுற லீடரு அவருக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் ரைட் சாங் வரும். என்கிட்ட நான் ஆரம்ப நாட்டில் என் சர்ச்சில் தம்பி விஜய் எபினேசர் இருந்தார். என் தம்பி, என் மகன் ட்ரம்மர். அவன் இந்த ஒரு நல்ல டீம் அந்த நாட்டில் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் நான் இருந்தது. எல்லா குரூசைடுக்கும் எல்லாத்துக்கும் இவங்க தான் இருப்பாங்க. அந்த மேடையில் நின்று நான் என்ன பேசி என்கரேஜ் பண்ணுறனோ அந்த வேர்டில் கடைசி எந்த வேர்டை எடுத்தனோ அந்த வேர்டுக்குரிய பாட்டை தேடி போட்டு கார்டு கொடுப்பாங்க. இந்த ஃப்ளோ பாருங்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம எப்படி காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு இன்னும் காட்ட தெரியாது அது. அந்த நாட்களில் வந்து த ஃப்ளோ ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தட் இஸ் ஐ கால் த வர்ஷிப். இட் இஸ் நாட் மை சாய்ஸ் ஆஃப் த சாங். நான் என்றைக்குமே சாய்ஸ் கொடுத்தது கிடையாது. இதுதான் ப்ராக்டிஸ்ன்றதே கிடையாது. மாட்டீங்க, ப்ராக்டிஸே கிடையாது தம்பி. ஓகே, வர்ஷிப்புக்கு ப்ராக்டிஸ்ன்றது என்றைக்குமே வச்சது கிடையாது. ஈவன் ஆன் த ஸ்டேஜ் பீச்சில் 100,000 200,000 பீப்புளுக்கு வர்ஷிப் பண்ணுவேன். என்ன பாட்டு பாட்டு போகிறேன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் ஆரம்பிச்சு விட்ருவேன். ஆனால் அந்த சிறு நேரங்கள் தான் அதிகமான வர்ஷிப் லீட் பண்ணுது. நான் தான் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால பெருமைக்காரன் யோசிச்சாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன பயன்படுத்துனாங்க தகப்பன்மார். காரணம் இந்த வார்த்தையை நான் இதில் இடையில கொண்டாந்துடுறேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் லிசனிங் டு த ஃபாதர்ஸ். நான் இப்படியே வளர்ந்துக்கிட்டு வரேன். தகப்பன்மார் போட்ட கோட்டை நான் தாண்டினதே கிடையாது. எங்கள் அப்பா இங்கே தான் 5 வருஷம் இருந்தார் என்னோட கூட மறிப்பதுக்குண்ணா. அவரும் இது வேணான்டான்ட்டார்னா அது வேணாம். அவர் வார்த்தையை மீறி நான் எதையுமே நான் பண்ணது கிடையாது. அவரோட கூட நான் இருந்து வாழ்ந்த அனுபவங்களில் சொன்னேன்னா, அவர் எப்படி அவருக்கு முன்பாக இருந்த தகப்பன்மார்களை மதித்து நடந்தாரோ அதை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு நான் அதே மாதிரி எல்லா தகப்பன்மார்களோட அந்த காலத்தில் இருந்த தகப்பன்மாரோட சரி இன்றைக்கி இருக்கிற தகப்பன்மார்களோட கூட அப்படியே தான் என்னுடைய உறவை நான் வச்சுருக்கேன். சில நேரங்களில் சில வார்த்தைகளை கொஞ்சம் கெட்டியாக சொல்லுவேன். என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கொள்வாங்க. ஆனால் ஒன்று, இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தகப்பன்மாரை பற்றிய அக்கறையே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், 52 இயர்ஸ் ஆகிடுத்து. என்னுடைய சர்ச்சை 45 வருஷமாக நான் கட்டி எழுப்பின சர்ச்சை கொடுத்துட்டு ஸ்தாபனத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஊழியத்தில் இவ்வளோ தூரம் வந்த பிறகு கூட எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இப்போவும் இருக்கார். எனக்கு முன்னால் இருந்தவர் பாஸ்டர் சாம் சுந்தரம். மாதத்தில் ஒரு முறை நாங்கள் பேசிக்குவோம். என் தப்பு இதை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு கரெக்ட் பண்ணுவார், ஞானத்தை போதிப்பார், திருத்தி கொள்ளுவேன். பிரதாப் சிங் ஐயாவை நான் அவருக்கு பிறகு நான் வச்சுக்கிட்டேன். ஆனால் அவருடைய சுகவீனத்து நிமித்தமாக அவரை ஒரு ஃபாதர் ஃபிகராக பார்க்குறேன். அவர் டெய்லி ஒரு வசனம் போடுவார் வாட்ஸ்அப்பில். அதுதான் ஐ டேக் இட் அஸ் அ விஸ்டம், அ கவுன்சில் ஃபார் மீ. ஸோ ஹீ இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஈவன் டுடே. சூப்பர் அங்கிள், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்கும்போது ஊழியத்தில் சிறகடைச்சு பறக்கிற இருந்தாலும் ஒரு தகப்பன் வேணும், ஒரு நமக்கு கைடு கண்டிப்பாக வேணும். ஒரு ஸ்தாபன தலைவனாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹைட்டில் போயிட்டேன்னு நினைக்கக்கூடாது. உன்னை வழி நடத்த ஒரு தகப்பன் தேவை. இன்னைக்கு நிறைய மாறிடுச்சுல அங்கிள். ஆவியானவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறாரு.
யாரும் வேணான்ற மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. அதான் தம்பி, அவங்க அழைப்பு வேற. எதனா வேணாம் ஏன் நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஆட்களோட உறவே வச்சுக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிறதும் போயிடும். ஓகே ஓகே. உங்களுக்குள்ளே இருக்கிறதும் போயிடும். நான் கண்ட தகப்பன்மார்கள் அன்றைக்கு பெந்தகோஸ்தே உலகத்தை கொண்டு வந்து அன்னைக்கு இருந்து யூனிட்டி நீங்கள் பார்க்க முடியலைங்க. நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது ஆசையாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த யூனிட்டியை பற்றி பேசுறதுனால. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது 40 பேர் தான் இந்த சென்னைப்பட்டினத்தில். ஓகே. அப்புறம் அங்கொண்டு இங்கொண்டுன்னு மாவட்டங்களில் இருந்த தலைவர்கள் 40 பேரும் முதல் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சதே சென்னை ஃபுல் காஸ்பல் ஃபெலோஷிப்பு இங்கே ஒயிட்ஃபீல்டுன்னு ராக்ஸிக்கு எதிர்க்க இருந்தது பேக்கரி, அங்கே வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அங்கே தான் கூடினாங்க. அப்போது சாம் சுந்தரம் அவங்க அப்பா பாஸ்டரு, எங்கள் அப்பா, இன்னும் ஒருத்தர் பாஸ்டர் வாசு, பெரிய வாசு எம்பிஏல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த ஃபெலோஷிப். இது அப்படியே பரவி அநேக ஊழியர்களுக்குள்ளே அது உருவாக வாய்ப்பு கிடைச்சிது. அந்த தகப்பன்மார்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. தினத்தந்தி ஆஃபீஸு ட்ராம்ஷெட். அது அந்த ட்ராம்ஷெட்டில் நான் அந்த டைம் வந்து எனக்கு 12-13 வயசு. அப்போது நானும் உட்காந்துருக்கேன். அப்போது ஆவியானவருக்குள்ளே அவங்க நிரம்புனாங்க பாருங்கள். ஸ்டேஜில் அவங்க தான் எல்லாம் ஒயிட் ஜிப்பா ஃபுல்லாக இந்த மக்கள் அங்கே ஆராதிக்கிறாங்க. இதில் பாஸ்டர் கேஎம் ஜான் வாய்ஸ் நல்லா கெட்டியாக இருக்கும். அவரும் நல்லா ஆவியில் நிறையிற சத்தம். அதே மாதிரி பாஸ்டர் சுந்தரம் அப்படியே நின்றுட்டு ஆடிட்டு இருக்கார். பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லி பெஞ்சமின் சொல்லி சர்ச் ஆஃப் காட் பெரிய தலைவர் அவர். அவங்கெல்லாம் பெரிய பெரிய அந்த டைம் அந்த கன்வென்ஷனுக்கு ஈவன் ஜான் ரோஸ் ஐயா கன்னியாகுமரியில் வந்திருந்தார். எல்லாமே அந்த மக்கள்லாம் பெரிய ஆட்கள். அவங்க ஆவியில் ஆடுறாங்க. யாரையும் கீழே தள்ளலை, யாரையும் இடிக்கலை. த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் டேக்கிங் தம் அண்ட் மூவிங் தட் பிளேஸ். பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்க. அதுவும் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நடனம் வந்து இப்போ போடுற மாதிரி பசங்களை தட்டி விட்டு ஆட வைக்கிறாங்க பாருங்க, அது கிடையாது. அவங்களே ஆடுறாங்க இப்படி பாட்டை பாடிக்கிட்டு ஆடிட்டு. இந்த மாதிரி வருஷம் திருப்பி வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்த ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கிற ஆராதனை அது திரும்ப வரும். நிச்சயமாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கண்ட பெந்தகோஸ்தே இதுதான். நிச்சயமா. இன்னும் துதிப்பே